தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. சுபாஷ் கடிதம் இருக்கா? எம்எஸ்சில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். இருந்தா என்ன, தினசரி இங்க வேலை தேடி வர்றவங்க அத்தனை பேரும் பட்டதாரி தான். இருந்தாலும் இங்க சுபாஷுக்கு தான் முக்கியத்துவம். சுபாஷ் இல்லைன்னா வேலை கிடைக்காதா? நடக்காது. அப்ப படிப்புக்கு மதிப்பே இல்லையா? மிஸ்டர், நீங்க என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? வேலைக்கா வந்திருக்கேன் சார். இங்க எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க வெளியே போங்க. கண்ணன், சங்கர், ஐயா நீங்க நல்லா இருக்கணும். தெய்வம் மாதிரி வந்து என் புள்ளையை காப்பாத்திட்டீங்க. ஏமா நடு ரோட்ல குழந்தை விடுறீங்களே, ஆபத்து வராது. இந்தாங்க ஜாகிரதாகுமா. நல்லா சொல்லுங்க. சரி கண்ணன், எப்ப நீங்க சென்னைக்கு வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நாளாச்சப்பா. வேலைக்கு தேடி தேடி அலைகிறேன், வேலையே கிடைக்கல. சரி சரி, வீட்டுக்கு போய் பேசுவோம். வாங்க, கமான். இதுதான் என் வீடு. மெட்ராஸ்ல நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கேன்னு தெரிஞ்ச நேரம் என்கிட்ட வராம ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்து பெரிய தப்பு. இல்ல மிஸ்டர் சங்கர், அதாவது யாருக்கும் இடைஞ்சா இருக்க வேண்டாம் நினைக்கிறேன். இதுல என்ன இடைஞ்சல்? பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். அது சரி, இல்லாதங்க காரணம். பாலை சிரிப்புடைய பாவையினை மாலையிடும் வேலை இன்னும் வரவில்லை வேந்தனே, என் செய்வேன் என் செய்வேன். சங்கர், இன்னும் கவிதை பைத்தியம் போகலையா? கண்ணா, இதான் என் தம்பி சுந்தர். சுந்தரா, வணக்கம்பா. இவனை நீ பார்த்ததே இல்லையே? இல்லையே. ஆமா தம்பி, நீ என்ன படிக்கிற? சாரி, அவனுக்கு பேச்சு வராது. ஆமா, ட்ரீட்மெண்ட் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பேரிலேயே அவன் பூமி. ஆமா, படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? ஒண்ணு ஒண்ணு, கண்ணு கண்ணு, அதுவும் பொண்ணு. வெரி குட் வெரி குட். எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? ஆமா. ஆனா உடனே நான் ஏதாவது ஒரு வேலை சேர்ந்தா தான் அவனை காப்பாற்ற. அதுக்காக நான் எத்தனை படிகள் ஏறி இறங்கினேன் தெரியுமா? ஒன்னும் பலன். கண்ணா, உன்னுடைய நல்ல நேரம் தான் நீ என்னை இன்னைக்கு சந்திச்சது. இனிமே இதுதான் உன் வீடு, இங்கேயே தான் நீ தங்கணும். நாளைக்கு நான் அமெரிக்காவுக்கு புறப்படுறேன் மேல் படிப்புக்காக. நாளை சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறாங்க. அங்க அதிகாரிங்க, ஆள முதலாளிங்க, வியாபாரிங்க எல்லாரும் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்துறேன். உனக்கு நிச்சயமா நல்ல வேலையை நான் வாங்கிட்டேன். ரொம்ப அப்பா ஏன் நாடே ஏடா நின்னு ஆடுறதுக்கு இதெல்லாம் பரதநாட்டியமா? சீட்டாட்டம் உட்கார்ந்து ஆடணும். ஏன் இல்ல என்னடா நீ என்னடா ஒரே வேற இல்லைங்க. என்ன வேலை? நான் உன்னை ஜெயிக்கணும். நான் உன்னை உதைக்கணும். என்னப்பா ஊர்லமா எல்லாரையும் ஏமாத்துறேன். பெத்த பிள்ளை கொடுவா. ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளை வேலை கெடுக்கிறீங்களா? ஐயோ, அவன் தாண்டி என்ன கெடுக்கிறான். சரி சரி, குரல்ல நெல்லு கிடக்கு, அரிசி வேற, உமி வேற, தவிடு வேற, நோய் வேற, எல்லாம் தனித்தனியா குத்தி எடுத்து வைங்க. என்ன அழுக்க முருக்க உள்ள டப்பாவில் இருக்கு, ரெண்டே ரெண்டு எடுத்துக்க. மிச்சத்தை அதுலயே வேடா எண்ணிதான் வச்சிருக்கேன். போங்க, ஏன் நிக்கிறீங்க? குத்துறேன்.
இல்ல உனக்கு? மத்த பிள்ளைங்க அத்தனையும் பட்டினியா கிடக்குது, நம்ம தனியா சாப்பிட்டா ஜெரிக்காதரா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? பசிக்குது. எனக்கு கூட பசிக்குது மாமா. அடடே, சரியா தின்றிய. பாவம் பசிக்குதுன்னு குடிக்கிறாங்க. முறுக்குத்தாடா. நிறைய குடுக்குறேன். அம்மா கிட்ட அடி வாங்குறது நானா நீயா? நீ என்னைக்குடா வாங்கியிருக்க? வழக்கம் போல நானே வாங்கி துடைக்கிறேன்டா. தனியா தான் ஜீரணமாக தாடா. எனக்கு சீனி சீனி ஓடி ஒழிச்சுக்கிட்டோ. அம்மா அது வந்து உனக்கு அம்மா கொடுத்துருக்க முறுக்கு. முழு முறுக்கையும் ஒரே வாயில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டு போனேன், என்ன செய்துகிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ சொன்ன மாதிரியே நெல்லெல்லாம் இடிச்சு நெல்லு வேற உமி வேற தவிடு வேற நொய் வேறையா பிரிச்சு வச்சுட்டேன். இந்த திண்ணைக்கு ஏன் வந்தீங்க? அது அது தெரியாம தம்மா. இல்லங்க, ஒரு கடம் தண்ணி தூக்கிட்டு வரதுக்குள்ள கையெல்லாம் விட்டு போகுது. புடிங்க, இத கொண்டு போய் உள்ள அண்டாவில கொட்டிட்டு இன்னும் 4 நட தண்ணி கொண்டு வந்து அண்டா குண்டா அடுக்கு பாத்திரம் டம்ளர் கரண்டி எல்லாத்தையும் நிரப்பி வைக்கணும். சரிம்மா வாங்க. வாங்க. சொல்றது கேட்கறது இல்ல. பெரியோர்களே, எனது இனிய நண்பர்களே, மேல் படிப்புக்காக நான் அமெரிக்கா புறப்படும் இந்த நல்ல நாளில் என்னை வழி அனுப்பி ஆசை கூட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் உளங்கனிந்த நன்றியர்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதய நோயை குணப்படுத்தும் மருத்துவத் துறையில் நல்ல தேர்ச்சி பெற்று திரும்பி வந்ததும் மனித குலத்துக்கு என்னாலான சேவையை பரிபூர்ணமாக செய்வேன் என்ற உறுதியை சொல்லிக் கொள்கிறேன். எனது நண்பர் திரு கண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். இவர் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்தனை சிற்பி, கவிழ்க்கும் பகையை அணைக்கும் பறை முரசு, நல்லவர்க்கு நல்லவர், வல்லவர்க்கு வல்லவர், அகந்தை கொண்டோருக்கு நோயாக, அன்பு கொண்டோருக்கு மருந்தாக இருப்பார். MSc பட்டம் பெற்றவர், மனித சட்டத்துக்கு உட்பட்டவர். இவரது திறமையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இவர் என்னுடைய வெரி குட் ஃப்ரெண்ட் டாக்டர் சேகர். வணக்கம். இவர் ஒரு பெரிய கண்ட்ராக்டர், பேரு மோகன சுந்தரம். தியாக உள்ளமும் குறைத்தமே நிறைஞ்சவர். என் பேரு பாஸ்கர். இவருக்கு நான் பார்ட்னர். 50க்கு 50 பங்குதாரர். பாஸ்கர் அப்படி உட்காரீங்களா? பட்டுங்களா சார்? கண்ணை என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லல, ரொம்ப திறமைசாலி. உங்களை மாதிரி தொழில் அதிபர்களுக்கு கண்ணனுடைய அறிவாற்றல் ரொம்ப அவசியம் சார். வெரி குட், வெரி குட். மிஸ்டர் கண்ணன், இது என்னுடைய அட்ரஸ் கார்டு. நீங்க நாளைக்கு இந்த வீட்டுல வந்து பாருங்க. நானும் அங்கேயே இருப்பேன், என்னையும் வந்து பாருங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சங்கர். தேங்க்யூ கண்ணன். வெற்றி பெற்று சீக்கிரமா நீங்க நல்ல மனசோட வாழ்த்தும் போது எனக்கு என்ன குறைவா போகுது. மறக்காம நாளைக்கு மிஸ்டர் மோகன சுந்தரத்தை மீட் பண்ணணும், வேலை போட்டு தரதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்ல மாதிரி தானே, எங்க வீடு உங்க வீடு மாதிரி அங்கேயே நீங்க தங்கிக்கணும். May I have your attention please? Air India announced the departure of their flight AI408 to Singapore and Jakarta. All passengers proceeding on this flight are requested to board the aircraft. Thank you.